நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், விச் மீன்ஸ் டைமை பொறுத்து மாறாம இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருள் மேல ஃபோர்ஸ் கொடுக்குறேன், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து முதல் செகண்ட்ல பார்க்கும்போது 5 நியூட்டனா தான் இருக்கணும், 5வது செகண்ட்ல பார்க்கும்போது 5 நியூட்டனா தான் இருக்கும், 10வது செகண்ட்ல பார்க்கும்போதும் 5 நியூட்டனா இருக்கும். அப்ப டைமை பொறுத்து அந்த ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எண் மதிப்பு மாறாம இருக்குது. டைரக்ஷன் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? எண் மதிப்பு திசை ரெண்டுமே தான், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மாறாம இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? if the direction and magnitude of the force is constant, மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டிபெண்டபிள் ஃபோர்ஸ் அல்லது வேரியபிள் ஃபோர்ஸ். டிபெண்டபிள் ஃபோர்ஸ் அல்லது வேரியபிள் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அது கான்ஸ்டன்ட்னா இது வேரியபிள். சார் எதை சார் டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா டைமை தான் இங்க டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது டைம். ஓகேங்களா? டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, டைமை பொறுத்து ஃபோர்ஸோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வேரியபிள் ஃபோர்ஸ். டைம் டிபெண்ட் பண்ணிருக்கு. இன் கேஸ் ஆஃப் இம்பல்ஸ் ஆர் மோஷன் ஆஃப் எ charged particle in an alternating electric field, force is time dependent. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்போ பார்ப்போம். ஓகேங்களா? 12th 5th யூனிட் அல்லது 4th யூனிட் அந்த ஒரு பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னா உங்களுக்கு மீனிங் என்னன்னு மட்டும் தெரியணும். டைமை பொறுத்து ஃபோர்ஸ் மாறுறதுக்கு பேரு டைம் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்னா ஒரு பொருளோட நிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. பொசிஷன் மாறுனுச்சு, அதை டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொரு இடத்துக்கு போனாடி வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஒரு பொசிஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்னது? பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். இங்க எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா G(m1m2/r²), G(m1m2/r²). ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க Gங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். நம்ம கிராவிடேஷன்ல கொஞ்சம் டெப்தாவே பார்ப்போம். வேற என்னங்க சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பொசிஷன் டிபெண்டன்ட் அப்படின்னா வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ், விச் மீன்ஸ் kq/r², கூலம்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் F = kq/r² அல்லது 1/4πε0 q1q2/r². இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். நெக்ஸ்ட் வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ். வெலாசிட்டி டிபெண்டன்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா விஸ்காஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். என்ன ஃபோர்ஸ்? விஸ்காஸ் ஃபோர்ஸ். இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ்ல வந்து வெலாசிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவுமே நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா நமக்கு நீட்டோட 7th சாப்டர் ஐ திங்க். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்குள்ள பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் இருக்கு நமக்கு, அதுல வந்து சாலிட்ஸ், அதுதான் இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ்னு அந்த ஒரு ஃப்ளூயிட்ஸ் பார்ட்ல நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஓகேங்களா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் என்னது? ஒரு எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நான் தூக்கி போடுறேன் சார் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா அது QVB sin θ. ஓகேங்களா? அதுவுமே நம்ம டெரைவ் பண்ணுவோம். இது எங்க பார்ப்போம்னா 3rd சாப்டர்ல பார்ப்போம். 12th 3rd சாப்டர், விச் மீன்ஸ் நீட்டோட 13th சாப்டர் 13வது சாப்டர்ல நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்களா? QVB sin θ. ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுத்ததெல்லாம் ஜஸ்ட் இதெல்லாம் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட், இது வந்து வெலாசிட்டி டிபெண்டன்ட், இது வந்து டைம் டிபெண்டன்ட், இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். ஆக்சுவலா ஃபுல் கண்டிஷன் அந்த ஒரு யூனிட்ல பர்டிகுலரா பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த அந்த ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த ஒரு பார்ட்டிகளோட அந்த ஒரு பார்ட்டிகலை சென்டரா வச்சு சுத்தி வருதோ அல்லது விலகி போகுதோ இல்லை அந்த ஒரு பார்ட்டிகல்னால அட்ராக்ட் ஆகுதோ அல்லது ரிப்பல் ஆகுதோ, ஓகேங்களா, இந்த கண்டிஷன் எல்லாமே பண்ணுதோ அந்த ஒரு ஃபோர்ஸஸ் எல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ், அதாவது அவே ஃப்ரம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் சொன்னது அந்த ஒரு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் சன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சன்ல இருந்து ஒரு பொருள் சுத்தி வருதுன்னா அதை வந்து சென்டரை நோக்கி தான் அது வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. இது விலகி போகுது இங்க, அப்போ சுத்தி வருது. இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் சுத்தி வருது சார், சார் நியூக்ளியஸோ ஒரு எலக்ட்ரான் சுத்தி வருது சார்னா நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும், ஜஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். அல்லது ஒரு ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எடுத்துக்கலாம், ஆட்டம்ஸ் யூனிட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க அந்த ஒரு யூனிட் தான் படிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆட்டம்ஸ் யூனிட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீலியம். ஓகேங்களா? ஐ மீன் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஹீலியம் நியூக்ளியஸ். நடுவில் வந்து சம்திங் என்ன வச்சிருப்பாங்க சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? கோல்டு ஃபைல். ஓகேங்களா? கோல்டு ஃபைல் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் வந்து 2 பாசிட்டிவ் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிப்பல் ஆகும். ஜஸ்ட் நம்ம உள்ள போகும்போது ரிப்பல் ஆகிற அந்த ஒரு கண்டிஷன் வந்து எங்க பார்ப்போம் அப்படின்னா ஸ்கேட்டரிங், ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங்ல பார்ப்போம். இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு. இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக்
ஃபோர்ஸ் ஓகேங்களா. which means இந்த இடத்துல சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான், கூலிங் ஃபோர்ஸ் ஓகேங்களா. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இது என்ன ஆகுது அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு, தூரமா போக விடாம அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்குது. இது நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான். அப்ப இது ஒரு என்ன ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இந்த இடத்துல சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துலயுமே என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ஆல்பா பார்ட்டிகளுக்கும் நியூக்ளியஸுக்கும் அந்த ஒரு சென்டர் ஆஃப் த அந்த ஒரு ஆட்டம்ல இருக்க அந்த சென்டர்ல இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ்க்கு ஆல்பா பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் அது. ஆல்பா பார்ட்டிகளும் பாசிட்டிவ், நியூக்ளியஸுமே பாசிட்டிவ், ரெண்டுமே என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும். அப்ப ஆல்பா பார்ட்டிகல்ஸ் கேட்டிங்களா, ஜஸ்ட் இங்க நியூக்ளியஸ் இருக்குன்னா வர ஆல்பா பார்ட்டிகல் ஜஸ்ட் இப்படி ரிப்பல் ஆகி போயிடும் ஓகேங்களா. ஜஸ்ட் சென்டர்ல ஸ்ட்ரைட்டா வந்தாலுமே என்னதான் ஆகும், ஜஸ்ட் இப்படி திரும்பி வந்துடும், ரிப்பல் ஆகிடும். அந்த ஒரு கண்டிஷன் என்னதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது நமக்கு அடுத்த சாப்டர்லயே தேவைப்படும் ஓகேங்களா. அடுத்த சாப்டர்னா ஒர்க் எனர்ஜி பவர்ல நம்ம அங்க ஒர்க் டன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் எப்படி நடக்கலாம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால ஒர்க் டன் எப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேங்களா. கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஐ மீன் பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒர்க் நடக்கும்போது எனர்ஜி லாஸ் பெருசா எதுவுமே இல்லை சார் அப்படின்னா அது கன்சர்வேட்டிவ். ஒரு ஒர்க் நடக்குது, எனர்ஜி லாஸ் இல்லை, நான் ஒரு பொருளை வந்து பிடிச்சி தள்ளி விடுறேன், நான் பிடிச்சி தள்ளி விடும் போது எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லை, எனர்ஜி பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா. எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எனர்ஜி லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலாஸ்டிக் ஃபோர்ஸ். எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ஜஸ்ட் ஸ்ப்ரிங்ல இருக்கிறது, இது எல்லாமே ரப்பர், இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் எலாஸ்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் ஃபோர்ஸ் பத்தி நம்ம 7th சாப்டர்லயும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 11th 6th சாப்டர்லயும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. நீட் பேசிஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து எனர்ஜி லாஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் பிடிச்ச ஒரு பொருளை இழுக்கிறேன் அப்படின்னா அது அரைச்சிக்கிட்டே வரும், அதை ஆப்போஸ் பண்ணும். நம்மளோட ஃபோர்ஸ் கொடுக்கறத ஆப்போஸ் பண்றதுக்கு இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது என்ன பண்ணும் எனர்ஜி லாஸை கிரியேட் பண்ணும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், விஸ்காஸ் ஃபோர்ஸ். விஸ்காஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிறது, நம்ம அதை அப்புறம் டீடைலா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த யூனிட்டுக்கு அப்ப என்னங்க சார் தேவை, இவ்வளவு நேரம் நம்ம மற்ற யூனிட்டுக்கு தேவையான ஃபோர்ஸஸ் பத்திலாம் சும்மா ஒரு ஐடியாஸ் பார்த்தோம் சார். இந்த யூனிட்ல நமக்கு எந்தெந்த ஃபோர்ஸ் பத்திலாம் படிக்க போறோம், எந்தெந்த ஃபோர்ஸ் பத்திலாம் நமக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மெக்கானிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஃபோர்ஸ், அதுக்கு தான் என்னது காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ல நம்ம என்னென்ன ஃபோர்ஸஸ் பத்திலாம் பார்க்க போறோம் ஓகேங்களா. என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட். வெயிட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவுமே நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல கொடுத்துருப்பேன், ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஃபோர்ஸஸ் பத்திலாம் டீடைலா பேசியிருப்பேன், நான் ஜஸ்ட் இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிடுறேன். வெயிட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். வெயிட்ங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, மாஸ் கிராவிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம், ஸ்கேலர் ஃபார்ம்னா W = mg, இது மட்டும் நமக்கு போதுமானது ஓகேங்களா. W = mg. வெயிட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மாஸ் இருக்குன்னா அந்த மாஸ் எவ்வளவு வேகத்துல கீழே வரும் அல்லது எவ்வளவு வேகத்துல கீழ் நோக்கி இழுக்கப்படும், பூமியோட கிராவிட்டினால எவ்வளவு வேகத்துல இழுக்கப்படும் அப்படிங்கறத சொல்றது என்னது அந்த ஒரு வெயிட்ங்கிற அந்த ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. நார்மலா வெயிட் ஆஃப் த பாடி எப்பயுமே எப்படிதான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் இப்படி இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் த எர்த்தை நோக்கி ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. mg எங்க ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும், அல்லது வெயிட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அல்லது சார் ஒரு சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு, ஒரு சாய்தளம் இருக்கு அப்படின்னா அப்பயுமே ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி தான் என்ன ஆக்ட் ஆகும், mg ஆக்ட் ஆகும். இல்ல சார் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள இப்படி வச்சிருக்காங்க, ரெண்டு தளத்துக்கு நடுவில் ஒரு பால் மாதிரி ஒரு பொருள் வச்சிருக்காங்க, இப்ப mg எப்ப ஆக்ட் ஆகும், mg எப்பயுமே கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப சிம்பிளான கண்டிஷன். mgங்கிறது என்னது வெயிட், அது சார் எப்படி சார் ஆக்ட் ஆகும், ப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி இருக்கு தேவைப்படும், எப்பயுமே கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் அல்லது நார்மல் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ரியாக்ஷன் அல்லது நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. நான் வந்து இதை மோஸ்ட்லி எந்த லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்னா என்னங்கிற லெட்டர்ல நான் டினோட் பண்ணுவேன் நார்மல் ஃபோர்ஸ். சில இடத்துல ஆர்முலர் லெட்டர்லயும் டினோட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ற லெட்டர்ஸ் அங்க W அல்லது mg. mgங்கிறது அதுக்கான ஃபார்முலா, W = mg அப்படிங்கிறது. இந்த இடத்துல லெட்டர்ஸ் வந்து எதுல டினோட் பண்ணலாம் அப்படின்னா n அல்லது r அப்படிங்கிறது. நார்மல் ரியாக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலா ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நியூட்டனோட செகண்ட் லா படி ஓகேங்களா. நியூட்டனோட செகண்ட் லா, ஐ மீன் நியூட்டனோட தேர்ட் லா படி ஓகேங்களா. தேர்ட் லா நம்ம என்ன பார்க்கல, என்ன அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போஸ் பண்றது கண்டிப்பா இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு mg கீழே இருக்கு, நான் நின்றுட்டு இருக்கேன், mg கீழே இருக்கு, அதை ஆப்போஸ் பண்றதுக்கு கண்டிப்பா மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லலாம், நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. 6 லெட்டர் அல்லது என்னங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணலாம். அந்த ஒரு ஃபோர்ஸ் என்னது நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்பெல்லாம் சார் இருக்கும் அப்படின்னா
பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கணும். டூ பாடிஸ் கான்டாக்ட்ல இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் மேல ஒரு பொருள் வச்சிருக்கேன். அப்ப இங்க என்ன இருக்கும் சார்? ஸ்ட்ரெயிட்டா நார்மல் இருக்கும். நார்மல்ங்கிறது என்னது? செங்குத்துன்னு தமிழ்ல பேர். ஓகேங்களா? நார்மல் அப்படிங்கிறது என்னது? செங்குத்து. அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருந்தா இப்படி இருக்கும் நார்மல் ஃபோர்ஸ். இல்ல சார் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, பொருள் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். இல்ல சார் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, பொருளை நான் இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கேன், பிடிச்சி புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பொருளை நான் இப்படி வச்சிருக்க மாதிரி கணக்கு. ஓகேங்களா? அப்ப நார்மல் எப்படி சார் ஆக்ட் ஆகும்? நார்மல் இப்படி ஆக்ட் ஆகும். இதுதான் சர்ஃபேஸ். சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன ஆக்ட் ஆகும்? நார்மல் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நார்மல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. நார்மல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நார்மலா ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம சமதளத்துல நிக்கிறோம், ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல நிக்கிறோம் அப்படின்னா நம்மள பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப நின்றுட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு காரணம் என்னது? என்னோட எம்ஜி கீழே இருக்கு, நார்மல் மேல இருக்கு. என்னோட எம்ஜிக்கு ஈக்குவலா நார்மல் இருக்கிறதுனால நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஒருவேளை என்னோட நார்மல் அதிகம்னா நான் சாஞ்சிருப்பேன், இல்ல ஒருவேளை எம்ஜி அதிகம்னா அந்த பக்கம் நான் போயிருப்பேன். நான் கீழேயும் போகல மேலேயும் போகல, அப்படியே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அது காரணம் என்னது? எம்ஜியும் நார்மலும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? எம்ஜியும் நார்மலும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு ஸ்மால் கண்டிஷன் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் பிரிக்க தெரியணும். உங்களுக்கு வெக்டார்ஸ்ல காம்பனன்ட்ஸ் பத்தி டீடைலா பேசியிருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, ஆங்கிள் தீட்டா அப்படின்னா எம்ஜி கீழே இருக்கும், நார்மல் இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது எம்ஜினா நல்லா கவனிங்க. ஒரு பொருள் எம்ஜி கீழே இருக்கு, நார்மல் மேல இருக்கு. நான் ஒரு பொருளை வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் பிளஸ் பிளேன் இல்ல இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் என்னன்னு கன்சிடர் பண்றேன்? ஸ்மூத் சர்ஃபேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ஒரு யூனிட்ல எதை பத்தி தான் படிப்போம்னா ஒன்லி ஸ்மூத் சர்ஃபேஸ் அதை பத்தி தான் படிப்போம். ஓகேங்களா? ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் எந்த ஒரு உராய்வுமே இல்லை, ஜஸ்ட் எதை வச்சாலுமே வலிக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு என் கை வச்சா ஓரளவு ஸ்மூத்தா இருக்கும். கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கு, பட் கம்பேர் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ணும்போது நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட கை கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். அப்ப ஜஸ்ட் வச்சோம்னா என்ன ஆகும்? வலிக்கிட்டு போயிடும். எந்த ஒரு பொருளை வச்சாலுமே என்ன ஆயிடும்? வலிக்கிட்டு போயிடும். அப்ப இந்த ஒரு பொருள் கீழே வருது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகல அப்படின்னா நார்மலும் எம்ஜியும் பேலன்ஸ் ஆகல. நார்மலும் எம்ஜி என்ன ஆகல? பேலன்ஸ் ஆகல. பொருள் கீழே வருது, பேலன்ஸ் ஆயிருந்தா அது அப்படியே நிக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்படியே நின்றுட்டு இருக்கேன், எம்ஜி கீழே இருக்கு, நார்மல் மேல இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு, நான் நின்றுட்டே இருக்கேன். நான் நகர்றேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன இல்ல, எம்ஜி நார்மலும் பேலன்ஸ் ஆகலன்னு அர்த்தம். அப்ப எம்ஜி நார்மலும் பேலன்ஸ் ஆகலன்னா இந்த இடத்துல எம்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா காம்போனன்ட்ஸா பிரியுது. எம்ஜி ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி இருக்கு, தீட்டாங்கிற ஆங்கிள் இப்படி இருக்கு, டூ காம்போனன்ட்ஸா பிரியும் எப்பயுமே. ஒன்னு சைன் காம்போனன்ட், இன்னொன்னு காஸ் காம்போனன்ட். இது தீட்டானா நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம்? தீட்டா எழுதலாம். நார்மலா எம்ஜி இப்படி இருக்கு, இதோட ரெண்டு காம்போனன்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம்? ஒன்னு இப்படி இருக்கும், இன்னொன்னு இப்படி இருந்திருக்கும். ஆமாங்களா? நார்மலா இப்படி இருக்கு, ரெண்டு வெக்டர்ஸ் இப்படி இருக்கு, இன்னொரு வெக்டர் எங்க இருக்கும்? இப்படி இருக்கும். லா ஆஃப் parallelogram ஆஃப் அடிஷன் அதேதான். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்னது? ஆங்கிள் பிட்வீன் அந்த ஒரு வெக்டர் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் நடுவில் இருக்க ஆங்கிள் சொல்லுவோம், which means ஆல்பாங்கிற லெட்டர்ல நம்ம டினோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துருவோம்? தீட்டான்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த இடம் தீட்டா அப்படின்னா இது ரிசல்டன்ட். அப்ப இதோட ஒண்ணு இங்க இருக்கும், இன்னொன்னு இங்க இருக்கும். இது ஆப்போசிட்டுங்களா? இந்த இடம் ஆப்போசிட். அப்ப இது ஆப்போசிட்னா இதுவும் ஆப்போசிட். சேம் parallelogram தான். நம்ம இது ஏ வெக்டார்னா இதையுமே ஏ வெக்டார்னு எழுதிருப்போம், இதை பி வெக்டார்னா இதை பி வெக்டார்னு எழுதிருப்போம். அங்க மாத்தி கொடுத்துருப்போம், இது ஏ இது பின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது ஏனா இது ஏ, இது பினா இது பி, அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப இது சைன்னா நம்ம இதையும் சைன் எழுதிக்கலாம். அப்ப இது எம்ஜியோட சைன் காம்பனன்ட் இங்க, எம்ஜியோட காஸ் காம்பனன்ட் இங்க, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? அப்ப எம்ஜி சைன் இந்த பக்கம், எம்ஜி காஸ் அந்த பக்கம். இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் பிரிக்க தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க. எந்த இடம் இது எம்ஜினா எம்ஜி சைன் இங்க வரும், எம்ஜி காஸ் அங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டென்ஷன் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்ஷன் ஃபோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு கயிற்றுல அல்லது ஒரு கம்பியில ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, சார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கயிறு இருக்கு சார், அதுல டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நான் ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறேன், அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்கும். நான் இழுக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன் ஆக்ட் ஆகும். அதாவது the force exerted by the end of a string, ஓகேங்களா, ஆர் ரோப், செயின், எது வேணாலும் இருக்கும், against the pulling force. pulling force-க்கு against-ஆ நான் எப்படி இழுக்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்ல. ஓகேங்களா? நம்ம கொடுக்குற புல்லிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எதுல வேணாலும் இருக்கலாம், ரோப்ல இருக்கலாம், செயின்ல இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லலாம், ஸ்ட்ரிங்னா கம்பி, ரோப்னா கயிறு, இந்த மாதிரி. ஓகேங்களா? கயிறு, கம்பி அல்லது செயினுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நார்மலா சின்ன எதா இருந்தாலும் சங்கிலின்னு சொல்லலாம், சிம்பிளா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா. அந்த மாதிரி செயின், இது செயினை பேஸ் பண்ணலாம் எங்க பார்ப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்ல சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல எதுல வந்து நம்ம புல்லிங் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் என்னது? டென்ஷன் ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் இஸ் so as to pulled body. டென்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா புல்டு பாடியோட டைரக்ஷன்ல
டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் வச்சு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு மாஸ் இப்படி இருக்கு, இந்த ஒரு கயிறு தொங்க விட்டுருக்கேன். ஓகேங்களா, இப்படி இருக்குன்னா இது இந்த இடத்துல பிடிச்சி இழுக்குது, இந்த மாசை கனெக்ட் பண்ணாலே மீனிங் என்னது, எம்ஜி கீழே இழுக்குது பிடிச்சி. அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக மேல என்ன இருக்கணும், டென்ஷன் இருக்கும். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம், ஒருவேளை ஒரு ரூஃப்ல இருந்து இப்படி கனெக்ட் பண்ணோம்னா பொருள் நகரமா கண்டிப்பா கனெக்ட் பண்ண வாட்டி நகராது. அப்ப என்ன ஆகுது, மீனிங் ஈக்குவலிபிரியம்ல இருக்கு. ஈக்குவலிபிரியம்னா மீனிங் என்னது, பொருள் நகராம இருக்கிற அந்த ஒரு கண்டிஷன், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது பொருள் நகராம இருக்க அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, அப்ப அப்படியே இருக்கணும்னா கீழே இருக்க ஃபோர்ஸும் மேல இருக்கிற ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகணும். ஆமா தானே, அப்ப கீழே என்ன இருக்கும், இந்த ஒரு பொருளோட எம்ஜி இருக்கும், மேல என்ன இருக்கு, டென்ஷன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பொருள் நகராம இருக்கிறதுக்கு காரணம் டென்ஷன். நார்மலா நான் தரையில நிக்கிறேன் சார், சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கேன் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு காரணமா இருக்கும், பேலன்ஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கும். இதே நான் தொங்க விட்டுருக்கேன் சார், ஒருவேளை அங்க பேலன்ஸ் ஆகுதுன்னா அங்க பேலன்ஸ் ஆகிறதுக்கு காரணமா என்ன இருக்கும், எம்ஜியை பேலன்ஸ் பண்றதுக்கு டென்ஷன் இருக்கும். இதே நார்மலா ஒரு தரையில் நின்றுட்டு இருக்குன்னா டென்ஷன் இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. கைத்தை வச்சு கனெக்ட் பண்ணா மட்டும் தான், கனெக்ட் பண்ணி அதுவும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இந்த இடத்துல எம்ஜி வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்ப டென்ஷன் மேல இருக்கும். இங்க டென்ஷன்னா இதுவுமே டென்ஷன் தான். ஓகேங்களா, நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம், அந்த டென்ஷனை T1 எடுத்துக்கலாம். ஒரே கயிறு அப்படின்னா நம்ம சேம் டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சார் வேற கயிறுக்கு மாறிடுச்சு, எக்ஸாம்பிள் வேற ஒரு கயிறுல கீழே கனெக்ட் பண்ணிருக்கணும், இந்த இடத்துல நம்ம ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் எந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து T2னா இதுவுமே T2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி FBD வரையறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, FBD டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு நான் வந்து ஃபவுண்டேஷன்லயே வரைஞ்சிருக்கேன், ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம சில யூனிட்ஸ்ல, ஐ மீன் 3-4 யூனிட்ஸ்ல படிப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜஸ்ட் பாத்துங்க. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரிங் இருக்குல்ல, நார்மலா நமக்கு ஸ்ப்ரிங் பத்தி தெரியும். ஓகேங்களா, தமிழ்ல சுருள்வெல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்ப்ரிங்கை ஜஸ்ட் இழுக்கும் போது அது கம்ப்ரஸ் பண்ணும் போது அதுல உள்ள இன்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகும், which means எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா F equal to minus kx. F equal to minus k-ங்கிறது nothing but spring constant. அந்த ஒரு ஸ்ப்ரிங் எந்த ஒரு மெட்டீரியலால மேடப் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து இருக்கும் இது இந்த கேங்கிறது. அது என்னங்க சார் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஆக்ட் ஆகும்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்கு, நான் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்னா இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். இதுதான் என்னது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வேணா நீங்க எஃப்எஸ்னு சும்மா டினோட் பண்ணீங்க தெரியணும் அப்படிங்கிறது. அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா. ஓகேங்களா, அப்ப அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன்னால ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னது மைனஸ் கேஎக்ஸ். ஓகேங்களா, என்னது மைனஸ் கேஎக்ஸ். எவ்ரி ஸ்ப்ரிங் ரெசிஸ்ட் எனி அட்டெம்ப்ட் டு சேஞ்ச் இட்ஸ் லென்த், this resistive force increases with the change in length. ஓகேங்களா, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அது. ஓகேங்களா, நதிங் பட் நமக்கு பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்றதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷன்ல உருவாகுது. ரெசிஸ்ட் என்னது தடுக்கிறது. ஓகேங்களா, எப்படி தடுக்கும், நம்ம இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தோம்னா அது தடுக்குதுன்னா இந்த பக்கம் இழுத்தா அது தடுக்க முடியும். அந்த ஒரு தடுக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு பேர் தான் அது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸ்ங்கிறது சேஞ்ச் இன் லென்த், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, நான் வந்து ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு. ஜஸ்ட் இதை இப்படி வந்து நகர்த்துறேன், கம்ப்ரஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எவ்வளவு, இந்த ஒரு பர்டிகுலர் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, FBD வரையும் போது சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டை அந்த ஒரு பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணி நம்ம FBD வரையும். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சேஞ்ச் இன் லென்த் கம்ப்ரஸ் பண்ணாலும் சரி, இதே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு சார், இங்க இருந்து இந்த மாதிரி போயிருச்சு, அப்ப எக்ஸ்பேண்ட் ஆன லென்த்தும் அதே தான். ஓகேங்களா, அந்த கம்ப்ரஷனும் எக்ஸ்பேன்ஷனும் அதோட அந்த ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கிறது அது எக்ஸ்ங்கிற லெட்டர், கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அதோட யூனிட் வந்து நியூட்டன் பை மீட்டர், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தா டிவைட் பை எக்ஸ் ஆயிடும். அப்ப எக்ஸ்ங்கிறது லென்த், லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்ப நியூட்டன் பை மீட்டர் தான் இதோட யூனிட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட யூனிட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட்டும் இருக்கு, டைமென்ஷனும் இருக்கு. டைமென்ஷனா பார்க்கும்போது நம்ம அப்படியே டெரைவ் பண்ணிக்கலாம். நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட, ஃபோர்ஸோட டைமென்ஷன் இன்ட்டு மீட்டரோட, ஐ மீன் டிவைட் பை மீட்டரோட டைமென்ஷன். அதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனுமே கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அடுத்த கண்டிஷன் அந்த ஃபோர்ஸஸ் இதெல்லாம் பத்தி நம்ம எதுல பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்ஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸஸ் வச்சு இருக்க கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஈக்வலிபிரியம். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம இதை பத்தி நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், கைனமேட்டிக்ஸ்லயே பார்த்திருக்கோம். ஈக்வலிபிரியம்னா மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பொருள் மேல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்போது பொருள் நகராம இருக்கு சார், பொருள் ரெஸ்ட்லயே இருக்கு அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கு, நோ ஆக்சலரேஷன், அந்த ஒரு பொருள் மேல ஆக்சலரேஷன் எதுவுமே இல்ல சார் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஈக்வலிபிரியம். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஈக்வலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட்
ஒரே ஒரு புள்ளியில் ஆக்ட் ஆகுது சார். இந்த ஒரு பொருள் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து அந்த ஒரு பொருள் மேலேயே ஆக்ட் ஆகுது சார். அதுக்கு பேர் தானே அது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆல் த ஃபோர்ஸஸ் ஒர்க்கிங் ஆன் எ பாடி ஆர் ஆக்டிங் ஆன் த சேம் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பாடி மேல சேம் பாயிண்ட்ல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஃபோர்ஸஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லலாம், செட் டு பி கன்கரண்ட்னு சொல்லலாம். A body under the action of concurrent forces is said to be in equilibrium when there is no change in the state of rest or uniform motion along the straight line. அதாவது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் போது ஒரு பொருள் ஈக்குவலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு நம்ம எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ஒரு பொருள் மேல ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கணும், யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கணும், அதோட பொசிஷனையும் ஐ மீன் அந்த ஒரு ரெஸ்ட்ல இருந்தா அதோட பொசிஷனையும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருந்தா அதோட வெலாசிட்டியும் மாத்திக்காம இருக்க அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? Next, the necessary condition for the equilibrium of a body under the action of concurrent forces, vector sum of all the acting body is 0, which means force 0 illa, force not equal to 0, net force equal to 0. ஓகேங்களா? வெறும் ஃபோர்ஸ் 0வா சார்? கண்டிப்பா இல்ல. ஒரு பொருள்னாலே கண்டிப்பா அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்ப நான் இருக்கேன், என் மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. என் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, mgங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் நடக்கிறேன் அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல அப்படின்னு மீனிங் இல்ல, நெட் ஃபோர்ஸ் 0, அது மேல ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் 0. எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா? ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, mg கீழே ஆக்ட் ஆகுது, நார்மல் மேல ஆக்ட் ஆகுது. இந்த பொருள் வச்ச இடத்துல இதுனா மீனிங் என்னன்னா mgயோட எண் மதிப்பு வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. நார்மல் எதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும், 10க்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அது நகராம இருக்கும். ஓகேங்களா? 10க்கு ஈக்குவலா இருக்கும், பிளஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் இது வந்து கீழேனா அது மேல, சேம் டைரக்ஷனா கண்டிப்பா நகரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டைரக்ஷன்ல நான் ஒரு 10 கொடுக்குறேன், அதே டைரக்ஷன்ல இன்னொரு 10 கொடுக்குறேன், இந்த பக்கம் எதுவுமே இல்ல, மேலே இல்ல கீழே இல்ல, எதுவுமே ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா பொருள் நகரும். சார் நான் கீழே 10 கொடுக்குறேன், மேல 10 கொடுக்குறேன், ரெண்டும் பேலன்ஸ் ஆகிக்கும். சிம்பிளா சொன்னா ஒரு கைத்தை பிடிச்சிருக்குங்க, அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? ரெண்டு பேரும் சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த கை யாராவது நகரமா என்ன, இவரும் நாங்களும் நகர மாட்டோம், அந்த பக்கம் இருக்கிறவங்களும் நகர மாட்டாங்க, சேம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஃபோர்ஸ் 0 இல்ல, நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப நெட் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கறது எப்படி சார் டினோட் பண்ணலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் f equal to 0 அல்லது நத்திங் பட் x y zங்கிறது ஆக்சிஸ், x ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸ் 0, y ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸ் 0 அல்லது z ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸ் 0ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது ஒன்லி y ஆக்சிஸ் தான். ஆமாங்களா? இந்த இடத்துல கீழே y ஆக்சிஸ், இதே இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா x ஆக்சிஸ். அது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஈக்குவிலிபிரியம், வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம் சொல்லுவாங்க. இதை நம்ம வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம். செங்குத்து திசையில இருக்க ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு. இதே பொருள் இப்படி நவுறுது சார், ஐ மீன் இப்படியுமே என்ன, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, எந்த ஃபோர்ஸுமே இல்லை இந்த பக்கம். ஓகேங்களா? இந்த பக்கம் ரெண்டுலயுமே எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அப்ப இந்த பக்கமும் நெட் ஃபோர்ஸ் 0, இதுலயுமே நெட் ஃபோர்ஸ் 0, ஏன்னா மேல இங்கேயும் சேம் ஃபோர்ஸ் இருக்கு. இல்ல சார் பொருள் நவுறுது, அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் நான் அப்ளை ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பொருள் மேல போகுமா கீழே போகுமா, கண்டிப்பா எங்கேயுமே போகாது. இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த பக்கம் தான் வரும். ஓகேங்களா? அதை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம் அப்படியே தான் இருக்கு. mgக்கு என்ன ஈக்குவல், கீழே mgனா மேல நார்மல், அது ஈக்குவலாவே தான் ஆகுது. பொருள் இந்த பக்கம் நகருதுன்னா இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் காரணம். அப்ப இந்த பக்கம் ஈக்குவிலிபிரியம்ல இல்ல, ஒருவேளை இந்த பக்கம் ஈக்குவிலிபிரியம் இருந்தா அப்படியே இருந்திருக்கும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எப்ப சார் அப்படி இருக்கும்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நான் பிடிச்சி இழுக்கிறேன், பொருள் நகரல. அப்ப காரணம் என்னன்னா ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? அது வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பேசணுங்கிற அவசியம் இல்லை, பட் கண்டிஷனா சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஒரு பொருள் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கிறது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம், இன்னொன்னு ஹரிசாண்டல் ஈக்குவிலிபிரியம். பொருள் ரெஸ்ட்ல இருக்கு சார், எல்லா ஈக்குவிலிபிரியமும் இருக்கு, டோட்டலா ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு. அல்லது சார் பொருள் கிடைக்கிறவா மட்டும்தான் நவுறுது அப்படின்னா வெர்டிகல் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு, ஹரிசாண்டல் ஈக்குவிலிபிரியம்ல இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி சார் வெர்டிகலா நவுறுது சார் அப்படின்னா ஹரிசாண்டல் ஈக்குவிலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நவுறுது சார், பொருள் இப்படி போகுது சார், இப்படியும் போகல இப்படியும் போகல, இப்படி போகுது சார், ரெண்டுலயுமே ஈக்குவிலிபிரியம்ல இல்ல அப்படிங்கிறது மீனிங். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், காம்பனன்ட்ஸை பிரிப்போம். ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்ணுவோம், நம்ம காம்பனன்ட்ஸை பிரிப்போம். அடுத்தது 3 concurrent forces will be in equilibrium if they can be represented completed by the 3 sides of the triangle. அதாவது ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் வெக்டார் ஃபார்ம்ல அப்படின்னா ட்ரையாங்கிளோட 3 ஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது A வெக்டார், ட்ரையாங்கிள் ஐ மீன் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், இது B வெக்டார்னா ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி ஒரு 4 வெக்டர் இப்படி ஒரு வெக்டர்னா ரிசல்டன்ட் இப்படி இருக்கும். ஒருவேளை இப்படி ஒரு வெக்டர் இப்படி ஒரு வெக்டர்னா இப்படி போட்டோம் அப்படின்னா என்னது ரிசல்டன்ட்டே இல்ல, which means
0 ரிசல்டன்ட் இல்ல 0 which means இந்த இடத்துல ரிசல்டன்ட்ங்கிறது என்னது ஃபோர்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்ப ஃபோர்ஸும் வெக்டர் குவாண்டிட்டி தான் கண்டிப்பா இதை அப்ளை பண்ணலாம் அப்ப இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0 அதாவது இப்படி A B C இப்படி அல்லது உங்களுக்கு டயகிராம்ல கொடுத்திருக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலா எப்படி கொடுத்திருக்காங்க இப்படி ஒரு வெக்டர் கண்டினியூஸா மூணாவது வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா மீனிங் என்னதுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா அடுத்தது லாமிஸ் தியரமும் ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஓகேங்களா லாமிஸ் தியரங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை ஆகும்போது பொருள் ஈக்குவிலிபிரியம்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈக்குவிலிபிரியம்ல இருந்தா மட்டும்தான் ஓகேங்களா அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும் பாடி ஷுட் பி இன் ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் பொருள் நகராம இருக்கிற அந்த ஒரு கண்டிஷன் ஆக்சலரேஷன் இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது தான் நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அல்லது அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன எண் மதிப்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா f1 by sin alpha equal to f2 by sin beta equal to f3 by sin gamma இதுல நம்ம ஆல்பா பீட்டா காமா எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல ஆல்பா வரும் எந்த இடத்துல பீட்டா வரும் எந்த இடத்துல காமா வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் இதை f1 னு எடுத்தேன்னா இந்த இடம் தான் ஆல்பா f1 க்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் ஆல்பா இது f2 னு எடுக்கிறேன் சார் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடம் இந்த இடம் பீட்டா f3 இப்படி இருக்கு சார் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த இடம் காமா ஓகேங்களா f1 by sin alpha f2 by sin beta f3 by sin gamma இதே தான் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இல்ல இந்த இடத்துல டென்ஷனா இருக்கலாம் இது ஒரு டென்ஷனா இருக்கலாம் இது ஒரு டென்ஷனா இருக்கலாம் இது ஒரு டென்ஷனா இருக்கலாம் அதுவும் ஃபோர்ஸ் தான டென்ஷன்ங்கிறது ஃபோர்ஸ் f1 ங்கிறது ஒன்லி ஃபோர்ஸ் அது எந்த ஃபோர்ஸா வேணாலும் இருக்கலாம் இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் இந்த ஃபோர்ஸ் இருக்க கூடாது அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை நம்ம அப்ளை பண்ணும்போது அது எந்த ஃபோர்ஸா வேணாலும் இருக்கலாம் ஜஸ்ட் 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல இருந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம் தான் என்னது இந்த ஒரு லாமிஸ் தியரம் ஓகேங்களா அடுத்தது நியூட்டனோட தேர்ட் லா ஓகேங்களா நியூட்டனோட செகண்ட் லா தான் ஃபோர்ஸ் வச்சு வருது ஃபோர்ஸ் வச்சு மோஸ்ட்லி எல்லா கண்டிஷன்ஸையும் பார்த்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதையுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நியூட்டன் தேர்ட் லா வச்சு தான் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுமே நிறைய பார்த்துருப்போம் நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வேற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஈக்குவல்ங்கிறதுக்கு மீனிங் என்னது சேம் மேக்னிடியூட் ஓகேங்களா இப்போ நான் 10 கொடுத்தேன்னா அந்த பக்கமும் 10 சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட்னா டைரக்ஷன் ஓகேங்களா நான் இந்த பக்கம் கொடுத்தனா அது அந்த பக்கம் தான் உருவாகும் ஓகேங்களா நான் இந்த பக்கம் கொடுத்தனா அது அந்த பக்கம் உருவாகும் அப்படிங்கிறது என்னது எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reactionக்கு மீனிங் நெக்ஸ்ட் இத வச்சு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன அப்படினா when a body exerts a force on any other body the second body also exerts an equal and opposite force on the body ஓகேங்க சிம்பிள் தான் நான் வந்து இந்த ஒரு பொருள் மேல mgங்கற ஃபோர்ஸ் கொடுக்கறேன்னு வெச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன்ல இந்த நான் கொடுக்க ஃபோர்ஸ் வெச்சுக்கிறேன் அப்ப இந்த ஒரு நான் கொடுத்ததுக்கு இந்த ஒரு சர்ஃபேஸ் எனக்கு திருப்பி கொடுக்கிறது தான் என்னது நார்மல் இந்த ஒரு சர்ஃபேஸ் திருப்பி கொடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது நார்மல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அல்லது நான் ஒரு கயிறை கட்டி ஒரு பொருளை இங்க இழுத்துட்டேன் நான் வந்து கட்டி தொங்க விட்டதுனால நான் mgங்கறத கீழ கொடுக்கறேன் நான் mgங்கறத கீழ கொடுக்கறதுனால நான் கட்டி தொங்க விட்டுருக்கும் போது இந்த கயிறு எனக்கு கொடுக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னது டென்ஷன் ஓகேங்களா ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு இது எல்லாமே applicable ஜஸ்ட் அத தான் வந்து என்ன பண்ணுது டினோட் பண்ணுது எது இந்த ஒரு நியூட்டனோட third law every action has an equal and opposite reaction இத வந்து நம்ம different conditionsல யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் இது one of the examples நான் சொன்னது ஓகேங்களா force in nature always occurs in pair ரொம்ப ரொம்ப முக்கியம் force ன்னு இருக்கு சார் அப்படினா கண்டிப்பா அது ஒரு பேரா தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா நேச்சரா நம்ம கன்சிடர் பண்ணும்போது பேர்னா மீனிங் என்னது இணையா ஐ மீன் ஜோடியா ஓகேங்களா இந்த பக்கம் ஒண்ணா கண்டிப்பா இன்னொன்னு இருக்கும் ஓகேங்களா ஒரே ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகாது சிங்கிள் ஐசோலேட்டட் ஃபோர்ஸ் cannot exist ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பேரா தான் இருக்கும் சிங்கிளா இருக்காது எக்ஸாம்பிளுக்கு நான் நிக்கிறேன்னா ஓகேங்களா கீழ என்ன இருக்கும் mg மேல நார்மல் இல்ல சார் கைத்த பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னா கைத்துல டென்ஷன் கீழ mg இல்ல சார் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நான் போறேன் ஃபிரிக்ஷன் பின்னாடி ஆக்ட் ஆகும் ஓகேங்களா சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் அப்ப அந்த ஒரு கண்டிஷன் எந்த ஒரு ஃபோர்ஸுமே சிங்கிளா எக்ஸிஸ்ட் ஆகாது எப்பயுமே பேரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் இட் இஸ் ஆல்சோ நோன் as action reaction law ஓகேங்களா ஒவ்வொரு லாக்கும் இன்னொரு நேம் இருக்கு ஃபர்ஸ்ட் லாக்கு வந்து law of inertia செகண்ட் லாக்கு வந்து law of force தேர்ட் லாக்கு action reaction law ஓகேங்களா law of action and reaction அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா action and reaction never act on the same body ரொம்ப 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 முக்கியம் இதுவுமே தியரிட்டிக்கல் கண்டிஷன்ல கேட்பாங்க ஓகேங்களா action and reaction cannot act on a
சேம் பாடி, ஒன்றும் இல்லை, அந்த பொருளை வச்சிருக்கிறதே எடுத்துக்கலாம். கீழே எம்ஜி, எம்ஜிங்கிறது தரைக்கு ஓகேங்களா, இந்த ஒரு சர்ஃபேஸ் தான் அந்த பொருள் கொடுக்கறது. ஆமாங்களா? நார்மல் அப்படிங்கிறது என்னது, இந்த சர்ஃபேஸ் அந்த பொருளுக்கு கொடுக்கறது. அப்ப ரெண்டும் ஒரே பொருள் மேல ஆக்ட் ஆகுதுன்னா இல்ல. டென்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா எம்ஜி கீழே, டென்ஷன் மேல. எம்ஜி அப்படிங்கிறது கைத்துக்கு, ஐ மீன் இந்த ஒரு பொருள் மேல, ஐ மீன் இந்த பொருள் வந்து கீழே கொடுக்கறது. நெக்ஸ்ட் இந்த டென்ஷனுங்கிறது கைத்துல இருக்கிறது. ஓகேங்களா? எம்ஜிங்கிறது இந்த பொருள்ல, டென்ஷனுங்கிறது அந்த ஒரு கயிறுல. ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே பொருள் மேல ஆக்ட் ஆகுது. எப்ப ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரா இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு சார், அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரே பொருள் மேல ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன இல்ல, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இல்ல. ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பொருள் மேலயும் இன்னொரு ஃபோர்ஸ் இன்னொரு பொருள் மேலயும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன் நெவர் ஆக்ட் ஆன் த சேம் பாடி. If were so, the total force on your body would have always been zero. The body will always remain in equilibrium. ஓகேங்களா? ஒருவேளை பொருள் நகரல அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், ஈக்குலிபிரியம் சொல்லலாம். அதே தான் இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷனா கொடுத்துருக்காங்க, F12 = F21, ஐ மீன் மைனஸ்ல எதை கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, இந்த டைரக்ஷன்ல இருக்கிற பாசிட்டிவ் ஃபோர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னன்னு சொல்லலாம், நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். டைரக்ஷன் தான் இந்த இடத்துல எதை குறிக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவா குறிக்குது. ஓகேங்களா? F12ங்கிறது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பாடி 1/2. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாடி 1 வந்து பாடி மேல 2ல கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F12னா F21ங்கிறது என்னது 2 மேல 1 கொடுக்கறது அப்படிங்கறத மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது F12 - F21 அப்படிங்கறத நம்ம டெரைவ் பண்ண முடியும். சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நியூட்டன்ஸோட தேர்ட் லாக்கு. நார்மலா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு துப்பாக்கி சுடுறதா இருக்கட்டும், துப்பாக்கி சுடும்போது புல்லட் முன்னாடி போகுது, கன்னு பின்னாடி வருது, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? அந்த இடத்துல மொமெண்டம் கன்சிடர் ஆகும், அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் வச்சு பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இல்ல சார், ஒரு பொருளை தூக்கி போடுறேன், ஐ மீன் ஒரு பந்தை ஒரு செவத்துல தூக்கி போடுறேன், செவத்துல நான் பந்து அடிக்கிறேன், பந்தை திருப்பி அதை என்கிட்ட அடிச்சு விடுது. ஓகேங்களா? சம்திங் அந்த மாதிரி. ஓகேங்களா? எவ்ரி ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இல்ல சார் நான் நீந்துறேன், ஓகேங்களா, நான் வந்து நீந்துறேன், நம்ம என்ன பண்ணுவோம், கையை பின்னாடி தள்ளுவோம். நீந்தும் போது நம்ம முன்னாடி போவோம். ஓகேங்களா? நம்ம கையை பின்னாடி தள்ளும் போது நம்ம முன்னாடி போவோம். நம்ம முன்னாடி கையை பண்ணோம்னா கண்டிப்பா பின்னாடி தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? அப்ப எல்லா ஃபோர்ஸ்க்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். வேற என்ன சொல்லலாம், இங்க இருக்கிறது தான் எம்ஜி கீழே இருக்கு, மேல நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு ஃபோர்ஸ், மேல இருக்கிறது இன்னொரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நடக்கிறதே சொல்லலாம். ஓகேங்களா? நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம், காலை பின்னாடி புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம ஓடுறோம் அப்படின்னா காலை பின்னாடி புஷ் பண்ணுவோம். நம்ம காலை பின்னாடி புஷ் பண்ணும்போது முன்னாடி போகும். ஓகேங்களா? ஜஸ்ட் எவ்ரி ஆக்ஷனுக்குமே ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அந்த ஒரு முன்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா ஆர் காஸ் தீட்டா தான் காரணம். என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ் நம்ம முன்னாடி போறோம், நம்ம உடம்ப சாய்க்கிறோம். அப்ப நார்மல் வந்து காம்பனண்டா பிரியும். ஓகேங்களா? நார்மல் ரியாக்ஷன் இப்ப நம்ம ஓடும் போது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? நார்மல் அந்த ஒரு நம்ம போறதுக்கு பெர்பெண்டிகுலர், நம்ம உடம்ப வளைக்கிறோம் அப்படின்னா நார்மல் கண்டிப்பா வளையும். அப்ப நார்மல் அங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப நார்மல் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குங்கும் போது கீழே காஸ் தீட்டாவும் மேல சைன் தீட்டாவும் வரும். ஏன் அப்படின்னா இந்த இடம் என்னது ஆப்போசிட் சைன்னா இதுவுமே சைன் தான். ஓகேங்களா? பேரலோகிராம் லா படி இந்த இடம் காஸ் தீட்டா. ஓகேங்களா? அப்ப கீழே காஸ் தீட்டா, இந்த ஆர் காஸ் தீட்டா டைரக்ஷன்ல தான் நான் மூவ் ஆகிறேன். அப்படிங்கும்போது நான் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு காரணம், விச் மீன்ஸ் இந்த ரியாக்ஷன் வேல்யூவா கிடைக்கிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஹரிசாண்டல் டைரக்ஷன், the component of reaction in horizontal direction, reaction force ஓட horizontal directionல இருக்க அந்த ஒரு காம்பனன்ட் தான் எதுக்கு காரணம், அந்த ஒரு மனுஷன் நகர்றதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு 3 லாஸ் இதோட நமக்கு முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பேஸ் பண்ணி சம்ஸ் தான் இருக்கு, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு சிம்பிள் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.